சிபிஐ விசாரணையை கெடுக்கும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளதாக RS பாரதி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு தொடர இருப்பதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் RS பாரதி கூறியுள்ளார். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுக தரப்பில் அதற்கு கண்டனங்கள் வலுத்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்தூர் பகுதியில் ஆய்விற்காக சென்ற எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்ய முயன்றபோது திமுக ஆதரவாளர்கள் காவல்துறை வாகனங்களை வழிமறித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதையும் மீறி போலீசார் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பத்திரிகையாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தற்பொழுது எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைக்கிறார். வணக்கம் எழிலரசன். தற்பொழுது தாவேக அரசு முன்னாள் திமுக அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் முதலாக RS பாரதி திமுக தரப்பில் எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்களை மிக மோசமாக அவதூறாக பேசிய வழக்கில் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில இது அரசியல் களத்துல மிகுந்த பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்கள் குறித்து அவர் ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில தாவேக நகர செயலாளர் செல்வம் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஆத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்நிலையில் தனது பேச்சுக்கு அவதூறு வழக்குத்தான் தாக்கல் செய்திருக்க வேண்டுமே தவிர, ஆனால் இது கைது செய்கிற அளவிற்கு ஆனா வழக்கு அல்ல என அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே கூறியிருந்தது மட்டுமல்ல, இந்நிலையில் தன்னை கைது செய்யக்கூடாது என அவர் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி அவர் வழக்கு பதிவு செய்திருந்தார், மனு பதிவு செய்திருந்தார். இந்நிலையில அவரை போலீசார் கைது செய்து நடவடிக்கையில இறங்கி இருக்கிறாங்க. இது திமுகவினரை மிகுந்த அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. திமுகவினர் தற்போது சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. இந்நிலையில அண்ணா அறிவாலயத்திலையும் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்துல திமுகவினுடைய முதன்மை செயலாளராக இருக்கிற RS பாரதி அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நடவடிக்கை என்பது மிக மோசமான நடவடிக்கை என அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசை மிக கடுமையாக விமர்சிக்கிற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. இந்நிலையில RS பாரதி அவர்கள் தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு அவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த கண்டனம் திமுகவின் சார்பில் வைக்கப்படுகிற கண்டனமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, கரூர் விவகாரம் தொடர்பாக RS பாரதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற தற்போதைய தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் கரூர் பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தார்கள். அந்த உயிரிழப்பு சம்பவத்தை கேள்விப்பட்ட போது கூட இப்போது முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் அப்போதைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர் பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசியிருந்தார். அந்த கூட்டத்தில் விபத்து நடந்து அங்கு 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்ற செய்தி அறிந்த உடனேயே விஜய் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர் சென்னைக்கு வந்து விட்டார். மக்கள் எந்த நிலைமைக்கு போனாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு என்ன ஆபத்து நேர்ந்தாலும் பரவாயில்லை என அவர் அங்கிருந்து மக்களை கை கழுவி விட்டு அவர் சென்னைக்கு வந்தவர் தான் இப்போது இருக்கிற முதலமைச்சர் என RS பாரதி அவர்கள் காட்டமாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ஆனால் அப்போது முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து விட்டார்கள், அங்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று தெரிந்தவுடன் அப்போது முதலமைச்சராக இருந்த MK ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கரூருக்கு சென்று அங்கு மீட்பு பணிகளை மேற்கொண்டவர் என RS பாரதி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் மேற்கோள் காட்டி RS பாரதி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீதும் அவரது சகா அமைச்சர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இந்நிலையில RS பாரதி அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு திமுக சார்பில் கண்டனத்தையும் அவர்
பதிவு செய்திருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணனுடைய இந்த கைது நடவடிக்கை என்பது தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் மாவட்டங்கள்ல மிகுந்த பரபரப்பையும் திமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிர்வலைகளையும் இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. அது இப்பொழுது அண்ணா அறிவாலயத்திலையும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில ஆட்சி அமைந்து 2 மாத காலங்களே இப்போது ஆக போகிற நிலைமையில ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்தந்த துறைகள்ல பல்வேறு துறைகள்ல ஊழல் செய்திருக்கிறார்கள் என இப்போது இருக்கிற அமைச்சர்கள் குற்றச்சாட்டுகளை வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சிவசங்கரன் மீது ஊழல் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவர் மேல வழக்கு பதிவு செய்து இந்நிலையில அவரை விசாரணைக்கும் கூட அழைத்திருக்கிற அந்த செய்திகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க முடிந்தது. அதே போல மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கூட மின்சாரத்துறையில ஊழல் செய்திருக்கிறார் என இப்போது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதனுடைய அடிப்படையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த வாரத்துல அவரது இல்லத்திற்கு போலீசார், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணைக்கு சென்றிருந்தார்கள். இப்படி பல்வேறு பல முன்னாள் அமைச்சர்கள் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் மீது இருந்த பழைய குற்ற வழக்குகள், அவர்கள் மீது பதியப்பட்டிருந்த வழக்குகள் அனைத்துமே இப்போது தூசு தட்டப்பட்டு தமிழக வெற்றி கழக ஆட்சியில அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் இறங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது கூட தேர்தல் நேரத்துல அவர் துறைமுகம் பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரை அவர் தாக்கினார் என்ற வழக்கில் கூட அவர் மீது பல 7 பிரிவுகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரும் கூட இப்போது விசாரணை வளையத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில கடந்த ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் இப்போது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் தற்போதைய அரசு இறங்கி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை திமுகவினர் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிற நிலைமையில்தான் இப்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசினார், ஒருமையில் பேசினார், மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பொதுக்கூட்டங்கள்ல பேசினார் என்ற குற்றச்சாட்டுல அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக தொண்டர்கள் பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருந்த அந்த இடத்துல, அவர் ஒரு இடத்திற்கு ஆய்வுக்கு சென்றிருந்த இடத்துல அவரை போலீசார் மடக்கி அவரை கைது செய்து அவரை காவல்துறை வாகனத்துல ஏற்றுகிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை போலீசார் அவரை சூழ்ந்து அவருடைய கரங்களை கைப்பற்றி அவரை காவல்துறை வாகனத்துல வலுக்கட்டாயமாக ஏற்றுகிற அந்த காட்சிகளை நாம் காண முடிகிறது. அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்து வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் அறிந்தவுடனேயே அங்கிருக்கிற திமுக தொண்டர்கள் அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து அவரை கைது செய்ய விடமாட்டோம் என காவலர்களுக்கு, போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் காண முடிகிறது. அந்த இடமே மிகுந்த பரபரப்பாக இருக்கிறது. வழக்கமாக அரசியல் களம் என்றால் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கு எதிர்த்தரப்பில் ஆட்சி செய்கிற அதிகாரத்தில் வருகிறவர்களால் கைது செய்யப்படுவது வழக்கமான ஒரு காட்சிதான் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட இப்பொழுது முதலமைச்சர் அவர்களை அவதூறாக பேசினார் என்ற காரணத்திற்காக அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்திருப்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நாம் எதனுடன் பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், கடந்த ஆட்சியில இருந்த அமைச்சர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள். பல துறைகள்ல ஊழல்கள் நடந்திருக்கிறது. பல துறைகள்ல டெண்டர் தருவதாக கூறி பலரிடத்திலும், பல கான்ட்ராக்டர்கள் இடத்துல பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு டெண்டர் தராமல் அவர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என கடந்த வாரத்துல தாவேகாவினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சகத்தை கவனித்து வருகிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில அதிக அளவில் கான்ட்ராக்டர்கள், அதாவது ஒப்பந்ததாரர்கள் இடத்துல அதிக அளவுல பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் ஒப்பந்தம் கொடுக்காமல் இழுக்கடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்களிடத்துல பல லட்சங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான புகார்கள் அதிக அளவுல அரசுக்கு வர தொடங்கி இருக்கிறது என அவர் குற்றச்சாட்டை வைத்து, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் குற்றச்சாட்டு வைத்து
அதுபோல யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டார்களோ அவர்களெல்லாம் புகார் கொடுக்க முன்வரலாம் என ஒரு வெளிப்படையான ஒரு செய்தி அறிக்கையே வெளியிட்டிருக்கிறார். இந்நிலையில நாம் பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது என்றால், கடந்த ஆட்சியில அதிகாரத்தில் இருந்தவர்களை இப்போது இருக்கிற இந்த அரசு அவர்களை குறிவைத்து அவர்களை கைது செய்வதற்கு அவர்கள் மீது என்னென்னலாம் வழக்கு இருக்கிறதோ அந்த வழக்குகளை எல்லாம் தூசி தட்டி அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் தற்பொழுது ஜோசப் விஜய் தலைமையில் இருக்கிற தமிழக வெற்றி கழக அரசு முனைப்பு காட்ட தொடங்கிவிட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி எழிலரசன்.